Daily. Taste the Daily. மக்கா வணக்கம்டே. இந்த ஸ்டாலின் கவர்மெண்டால கஞ்சா புழக்கத்தை ஒழிக்கவே முடியலங்க. 2.0 3.1 போட்டாங்களே தவிர ஒழிக்க முடியல. ஏன் தெரியுமா? போலீஸில் சில பேரே கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்காங்களே. அதை நான் சொல்லலப்பா. மதுரையில் ஒரு காவலர் கஞ்சா போதையில் போலீஸ் வண்டியை எடுத்து ஓட்டிட்டு போய் ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாருன்னு புகார் வந்திருக்கு. காவலர் கஞ்சா போதையில் விபத்தை ஏற்படுத்தினாருங்கிற செய்தியை இதுக்கு முன்னாடி எப்போவாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் தான் இது முதல் முறையாக நடக்கு. இவர் இன்னும் ஆட்சியில் இருந்தால் என்னென்ன நடக்குமோ தெரியல. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அமைச்சர்களுக்கு வினோதமான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க மருத்துவமனை ஊழியர்கள். பினாயில தெளிச்சு வரவேற்பு கொடுத்துருக்காங்கப்பா. அமைச்சர்களுக்கு நோய் தொற்று வந்துடக்கூடாதான், மக்களுக்கு வந்தா பரவாயில்லையா? மக்கா, மதுரை பக்கம் போலீஸ் வண்டியை போலீஸ்காரர் ஒருத்தர் போதையில ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. ஓட்டிட்டு போய் ஒரு குடும்பத்தையே கொண்டு போட்டாருப்பா. போதையில விபத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு குழந்தை உட்பட 3 பேர் இறந்திருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பக்கம் திமுக எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் கனிம வளத்தை கொள்ளையடிக்காங்களாம்பா. டன் கணக்கில் மணலை கடத்துறதால நிலத்தடி நீர்மட்டம் நாசமாயிடுச்சுன்னு விவசாயிகள் புலம்புறாங்க. குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, மதுரை பெரியாஸ்பத்திரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் சிறப்பான வரவேற்பை கொடுத்துருக்குறாங்கப்பா. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வரவேற்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி என்னப்பா வரவேற்புன்னு கேட்குறீங்களா? பினாயில் தெளித்து ஐயா வரவேற்றுருக்குறாங்க. பன்னீர் தெளித்து வரவேற்றுருக்கிறத பார்த்துருக்கோம். பினாயில் தெளித்து வரவேற்பு கொடுத்ததை இப்போ தான் பார்க்குறோம். மாடல் ஆட்சியில் நடக்கிறது எல்லாமே ஒரு மார்க்கமாக தான் இருக்கியா. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே வசதிகளெல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதில். மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறைன்னு மக்கள் தினமும் புலம்புதாங்க. குறைந்தபட்சம் சுகாதாரமாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. சுகாதார சீர்கேடு நிறைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில தான் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியமும் மூர்த்தியும் பிடிஆரும் கூட்டாக சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் வரும்போது கூட்ட மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 3 அமைச்சர்களும் வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் ரோட்டில் ஒரு தூசி கூட இருக்கக்கூடாதுன்னு கூட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. அவங்க கூட்டினதை பார்க்கும்போது பார்த்து தரையை பேத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சின்சியராக கூட்டுறாங்க. அது மட்டுமா, அமைச்சர்கள் வரும்போது அவங்களுக்கு நாத்தம் அடிக்க கூடாதுன்னு அமைச்சருக்கு முன்னாடி ஒருத்தர் பினாயில தெளிச்சுக்கிட்டே போகிறாரு. பார்த்தீங்களா, இன்னைக்கு அமைச்சர்கள் வர்றாங்கன்னதும் அவங்களுக்கு நாரக்கூடாதுன்னு பினாயில் தெளிக்குதாங்களே. தினமும் அந்த மருத்துவமனையை சுத்தமாக வச்சுக்கலாம்ல. அமைச்சர்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? அங்கே வர மக்கள் எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கு நாராதா? அவங்களுக்கு நோய் தொற்றும் வராதா? என்னமோ இப்படி தான் ஐயா ஸ்டாலின் மதுரைக்கு வந்தப்ப காவாயை பந்தல் கட்டி மறைச்சி வச்சாங்க. இன்னைக்கு அமைச்சர்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு மேக்கப் போடுதாங்க. இந்த ஆட்சியில் மருத்துவமனைகள் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு இந்த காட்சியே சாட்சி. அமைச்சர் சார், ஆய்வு பண்ணும்போது மட்டும் மேக்கப் போடாமல் எல்லா நாளும் நல்லா இருக்கிற மாதிரி வேலையை செய்யுங்க. மக்களும் மனுஷங்க தான். அட நான் சொல்லலை சார், மக்கள் சொல்கிறாங்க. மக்கா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பக்கம் திமுக எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் அரசு நிலத்தில் மண் அள்ளிட்டு இருக்காங்களாம். மண் அள்ளுறதுன்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நிலாவில் எப்படி பள்ளங்கள் இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஏரியாவே கொத்துக்கறி போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த கொள்ளையால் அந்த பக்கமெல்லாம் நிலத்தடி நீர் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு விவசாயிகள் அழுது புலம்புறாங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள்.
செங்கம்பக்கத்தில் இருக்கிற பெரும்பாக்கம் கிராமத்தில் அரசு நிலத்திலையும் நீர்நிலைகள்லையும் திமுக எம்எல்ஏ கிரியோட ஆதரவாளர்கள் மண்ணை திருடிட்டு இருக்கிற காட்சிகள் தான் இது. இதை சமூக ஆர்வலர் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கிறார். வீடியோ எடுத்தவர்கிட்ட நீ பேசத்தான் செய்வ, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் நக்கல் பேச்சு பேசுறாங்க. நல்லா பெரிய பெரிய வண்டிகளில் பெரிய பள்ளங்களை தோண்டி கனிம வள கொள்ள நடக்குது. இதனால் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களில் நிலத்தடி நீர் குறைஞ்சு போச்சான். அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் புலம்புதாங்க. அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம தியாகி செந்தில் பாலாஜி தெளிவாக சொன்னாப்படி, 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் 11:15க்கு மண்ணல்ல ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்சதை இப்போ வர நிறுத்தாமல் அள்ளுதாங்கன்னு நினைக்கேன். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் நடக்கு. இந்த ஊர் திமுக எம்எல்ஏவோட சொந்த ஊரான். அவரோட வீட்டு பக்கத்தில் தான் இந்த அநியாயம் நடக்குதான். இதை ஐயா ஸ்டாலின் தடுப்பாரா? தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாரா? இன்னும் 6 மாதத்தில் ஆட்சியே முடிய போகுது. இனி நடவடிக்கை எடுத்து என்ன செய்ய? ஒரே ஒரு தடவை ஓட்டு போட்டதுக்கு அந்த ஏரியாவையே வறண்ட பூமியாக மாற்றுற மாதிரி வேலை பண்ணிட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்க. இந்த கொள்ளையை தடுக்க ஒரே வழி இனி திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறது மட்டும்தான். அட நான் சொல்லலைங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. மக்கா, தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைங்கிற கோஷம் அதிகமாகிட்டே இருக்கு. மக்கள் சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஒரு ஆட்சியா, கஞ்சா கள்ளச்சாராயம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைன்னு தமிழ்நாடே நாசமாகிட்டு இருக்குதுன்னு பேசுதாங்க. இந்த மக்களை ஏமாற்ற காவல்துறையும் இப்போ குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கிறத வழக்கமாக்கிட்டு இருக்காங்க. சுட்டு பிடிச்சா மக்கள் சூப்பர்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ரெட்டை கொலை நடந்ததில் அந்த குற்றவாளியை சுட்டு பிடிச்சிருக்காங்களாம். அதில் நடந்த கூத்தை நீங்களே கேளுங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கிட்ட ஒரு கோவிலில் 2 வாட்ச்மேனை கொலை பண்ணி போட்டு உண்டியல் காசை கொள்ளையடிச்சிட்டாங்க. இதை நாகராஜ்னு ஒருத்தர் செஞ்சதா சொல்கிறாங்க. அந்த நாகராஜ் கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் காலையில் ஊர்க்காரங்கள்லாம் கொலையாளியை பிடிக்க சொல்லி போராட்டம் பண்ணப்ப கூட நின்று போராட்டம் பண்ணியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லை, காவல்துறையினர் அந்த சடலங்களை எடுத்துகிட்டு போகையில் கூடவே ஒத்தாசையாக ஆம்புலன்ஸில் போயிருக்கிறார். பாருங்க, கொலை செஞ்சு போட்டு போலீஸ் கண்ணு முன்னாடியே சுற்றிருக்கிறார். ஒரு வழியா அந்த நபரை பிடிச்சு விட்டாங்க. பிடிச்ச பிறகு கொள்ளையடிச்ச காசு எங்கே இருக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் மலைக்கோயிலில் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்த சொன்னாராம். அதை எடுக்க போகும்போது மறைத்து வைத்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையினரை தாக்குனாராம். அதனால் வேறு வழியே இல்லாமல் காவல்துறையினர் சுட்டு பிடிச்சாங்களாம். கொலையும் பண்ணி போட்டு கொலையாளியை பிடிக்க சொல்லி அவரே போராட்டமும் பண்ணியிருக்கிறாரு. இந்த லட்சணத்தில் போலீஸ் இருந்தால் மக்கள் கேலி பண்ணுவாங்கல்ல, அதான் சுட்டு பிடிச்சி காவல்துறையின் வீரதீர சாகசத்தை செஞ்சுருக்கிறாங்க. அட நான் சொல்லலப்பா, மக்கள் இப்படித்தான் நக்கலாக பேசுகிறாங்க. ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் காவல்துறையோட செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. என்னதான் சுட்டு பிடிச்சோம்னு படம் காட்டினாலும் மக்கள் நம்புகிற மாதிரி தெரியல. அநேகமாக ஐயா ஸ்டாலினோட ஆட்சி வீட்டுக்கு போக அடிப்படை காரணமாக இருக்க போகிறது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். மக்கா, இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமான ஆட்சின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டோல்கேட்டில் காசு கட்ட முடியாத அளவுக்கு மோசமான ஆட்சியாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பக்கம் இருக்கிற ஒரு டோல்கேட்டில் கவர்மெண்ட் பஸ்ஸை எல்லாம் இன்றைக்கி மடக்கி நிறுத்திட்டாங்களாம். அந்த டோல்கேட்டில் 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாக்கி இருக்கான். கடன் சொல்லியே பழக்கப்பட்ட ஸ்டாலின் கவர்மெண்ட்டு டோல்கேட்லேயும் கடன் சொல்லிட்டு இருக்கு. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியத்தோடு முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.